இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஒன் வெப் சீரிஸோட எபிசோட் 7. இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சேஸ் மெதுவா கண்ணை முழிச்சு லேப்ல எந்திரிக்கிறார். அப்போ சேஸ் பக்கத்துல ஒரு டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரும் தெரியுதா? அந்த நல்ல டாக்டர் தான். நான் அந்த சிமுலேஷன்ல இறந்துட்டேன்னா ரியல் லைஃப்லயும் இறந்துருவேன்னு சொல்லி சொன்னீங்க, ஆனா நான் இங்க உசுரோடு இருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த நல்ல டாக்டரும் உன்னோட ஹஸ்பண்ட் பண்ண தப்ப அவன் ஒத்துக்கிட்டான், அதனால நீ அங்க இருக்க தேவையில்லை, நீ சாகறதுக்கு முன்னாடியே நாங்க உன்னை இங்க எழுப்பிட்டோம், அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸோ கூப்பர் எங்க கிட்ட தானே சொன்னாங்க, வேற யாருமே இல்லையே, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அந்த ஐலாண்டே ஒரு சிமுலேஷன் தான், அங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்க அந்த ஐலாண்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல டாக்டர் சொல்றா. அப்போ வார்டன் எதுக்கு என்னை கொல்றதுக்கு அங்க ஆள் அனுப்புனா, நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, அதை ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அது எங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஆனா அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த நல்ல டாக்டர் சொல்றாங்க. அது சேஸ் என்ன சொல்றான்னா, நான் ஐலாண்டுக்குள்ள திரும்பவும் போக தேவையில்லை, நான் ஃப்ரீ தானே, நான் இங்கிருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அந்த நல்ல டாக்டரும், எனக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு புரியுது, நீ இனிமேல் அந்த ஐலாண்டுக்குள்ள போக தேவையில்லை, நீ மரண தண்டையில இருந்து தப்பிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சேஸ் மரண தண்டையில் தப்பிச்சுட்டனா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறா. அப்படியே கட் பண்ணி இந்த சீரீஸோட நேம போடுறாங்க, தி ஒன் லேண்ட். இப்ப நம்ம வார்டனை தான் காமிக்கிறாங்க. நம்ம வார்டன் என்ன பண்றான்னா, சேஸ பாக்குறதுக்காக அவன் போயிட்டு இருக்கான். அங்க இருந்த ஒரு கார்டு வார்டனை உள்ள விட மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த நல்ல டாக்டர் அவன்கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக நீங்க அவங்கள பாக்கணும், அவங்கள திரும்பவும் கொல்ல போறியா அப்படின்ட்டு. அதுக்கு வார்டன் என்ன சொல்றான்னா, இல்ல அவன் நல்லபடியா அந்த ஐலாண்ட் இருந்து வெளியே வந்துட்டா, அவளுக்கு நான் வெல்கம் சொல்றதுக்காக தான் வந்தேன், வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த டாக்டரும், நீ பண்ணின தப்புக்கெல்லாம் எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவோம், நீ அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடைக்காம பாத்துக்கோ, அந்த எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதுக்கு அந்த வார்டன் என்ன சொல்றான்னா, இது என்னுடைய ஜெயில், இங்க யாரும் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பேசுறான். அதுக்கு நல்ல டாக்டரும், இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த ஜெயிலே ப்ராஃபிட்டுக்காக தான் நடக்குது, இங்க நீ ஒரு தப்பு பண்ணிருக்கே, அது அந்த ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ மேல இருக்கவங்க உன்னையே தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. வார்டனை சேஸ பார்க்க அலோவ் பண்ணதுனால வார்டன் அவன் ரூம்கே வந்துடுறான். அங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு நர்ஸ் இருக்கும்ல, அந்த நர்ஸ் அங்க இருக்கு. அந்த நர்ஸ் கிட்ட வார்டன் என்ன சொல்றான்னா, நமக்கு எதிரான எவிடன்ஸ் அங்க இருக்க யார்கிட்டயுமே இல்ல, அவங்கனால நம்மளைய எதுவுமே பண்ண முடியாது, நாம இப்ப சேஃபா தான் இருக்கோம், ஆனா ஒன்னே ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோ, நான் மாட்டினா அந்த இடத்துல நீயும் மாட்டுவே அப்படின்னு சொல்லி வார்டன் சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அந்த ஐலாண்டுக்குள்ள முரட்டு பீஸும் முட்டா பீஸும் ஒண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த ரெண்டு பேரும் இவங்க தான் போல. அப்புறம் வார்டன் அந்த டாக்டர் கிட்ட, சேஸ் அவங்ககிட்ட செக் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவட்ட பேசி எப்படியாச்சும் அவளை மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணி சேஸ காமிச்சோம்னா, சேஸ் அவளோட ரூம்ல நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ரூமுக்குள்ள 4 கார்ட்ஸ் வராங்க. கார்ட்ஸ் மேடம் வாங்க எங்க கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு சேஸ் என்ன கேட்கறான்னா, வார்டனை பாக்குறதுக்கு திரும்பவும் என்னை கூட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல மேடம் நாங்க அங்க கூட்டு போல, உங்களையே இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான புரோட்டோகால் தான் இது, உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போறாங்க. அவங்க இப்ப எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டாக்டர் மீட் பண்றாங்க. இந்த டாக்டர் சேஸ வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு சேஸ், என் பேரு சேஸ் தானா, இல்ல எனக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர், என்னோட லாஸ்ட் நேம் சேஸ், பட் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நேம் தான் இவரோட நேம், லாஸ்ட் நேம் ஃபேமிலி நேம். இவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்ரில்லா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேப்ரில்லான்னு சொல்லி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ, என்னை சேஸ்னே கூப்பிடுங்க, கேப்ரில்லான்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஓகே எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ஐலாண்டுக்குள்ள வாலண்டரியா போறதுக்கு முன்னாடி சைன் பண்ண டாக்குமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு சேஸ், நான் இந்த தீவுக்குள்ள வாலண்டரியா போனா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டரோ, ஆமா அங்க இருக்க நீங்க எல்லாருமே வாலண்டரியா தான் அந்த தீவுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸ், ஓகே அப்ப கூப்பர், இப்ப நான் வெளியே வந்துட்டேன், கூப்பர் அவன் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டான்ல, அவன் எப்ப அங்கிருந்து வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவனால அங்கிருந்து வெளியே வர முடியாது, அவன் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல சேஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேஸ் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களை பத்தி ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறா, அவங்க ரியல் லைஃப்ல என்ன பண்ணுனாங்க அப்படின்னு. அப்போ கேசியை பத்தி விசாரிக்கிறப்போ, கேசிய யாரு, அவ உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டரும், அவளோட உண்மையான பேர் எனக்கு தெரியல, பட் அவளை நாங்க எல்லாரும் குழந்தைய கொல்ற கொலைக்காரி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஸுக்கு இது ஒரு சாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர், மத்தவங்களை பத்தி கவலைப்படாத, உன்னோட விஷயத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் சேஸ் கிட்ட அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேஸ் அவங்க கிட்ட, நான் அந்த இடத்துல ஒவ்வொரு
நாளும் கண்ண முழிச்சு எந்திரிக்கிறப்போவும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? என்னை அங்க அடிச்சாங்க, கட்டி போட்டாங்க, அப்புறம் ஒருத்தர் என்னை ரேப் பண்ணவே ட்ரை பண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு சிமுலேஷன் கேம், இதுல நாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ கேசி ஓகே, நான் தப்பு பண்ணி இருந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த தண்டனை எனக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல, நான் தப்பே பண்ணாத எனக்கு எதுக்கு இந்த தண்டனை எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க எதுவும் எனக்கு புரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு இதுக்கான ஆன்சர் தான் வேணும், நான் தப்பு பண்ணாம நான் எதுக்கு அந்த ஐலாண்டுக்குள்ள இத்தனை நாளா இருந்தேன், எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கேட்கறா சேஸ். அதுக்கு அந்த டாக்டரோ, என்னை மன்னிச்சிடுங்க, இது நடந்துருச்சு, வேற எதுவும் பண்ண முடியாது, நான் எத்தனை வருஷமா இந்த ஜெயில இருக்கேன், எனக்கு அதையாவது சொல்ல முடியுமா, 1 வருஷமா 2 வருஷமா இல்ல 5 வருஷமா என் வாழ்க்கையே இப்படி போயிருச்சு, நான் எத்தனை வருஷமா இந்த ஜெயில இருக்கேன் அப்படின்னு கேட்கிறப்போ அந்த டாக்டர் ஒரு மாதிரி சேஸ பார்த்துட்டு அந்த இடத்துல ஆன்சரே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா சேஸ இன்னொரு டாக்டரை பார்க்க கூட்டு போறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சேஸு கிட்ட கண்ணு நல்லா தெரியுதா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேஸுக்கு ஒரு ப்ளூ கலர் குளுக்கோஸ் இருக்கும்ல, அதை இதை இன்ஜெக்ட் பண்ண பாக்குறான். சேஸ் அதுக்கும் எனக்கு இந்த மருந்து வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், என் உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரோ, இல்ல இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை கண்டிப்பா போடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு சேஸ், இல்ல முடியாது, நான் பிரிசனர் கிடையாது, நான் ரிலீஸ் ஆக போறவன், என்னை இப்படி எல்லாம் இங்க டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அந்த டாக்டரோ சரி ஓகே, நான் உங்களை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு விட்டுறான். அப்ப சேஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது, அடுத்து நீங்க வார்டனை தான் பார்க்க போறீங்க, அவர் உங்களை பார்க்கணும்னு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்கு நான் ஏன் வார்டனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, தெரியல, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அவர்கிட்ட போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஸ அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் சேஸ வார்டனை பார்க்க கூப்பிட்டு போறாங்க. சேஸ பார்த்த உடனே வார்டன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு வெல்கம் ஹாய் சொல்லலான்னு இருந்தேன் ரிட்டர்ன் வந்ததுக்கு, அது சொல்ல முடியல, என்னை யாருமே அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சேஸோ, பரவாயில்ல, என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு மேல உன் லைஃப் எப்படி இருக்கும் போதுன்னு நான் சொல்ல போறேன், நீ எடுக்கிற முடிவுல தான் உன் லைஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த பிரிசன் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வெளியே உன்னால வாழவே முடியாது, ஏன்னா அங்க உனக்கு யாருமே தெரிஞ்சவங்க இல்ல, உன் ஹஸ்பண்டோ இதோ இந்த பிரிசனுக்குள்ளதான் இருக்கான், உனக்கு அங்க யாருமே இல்ல, நீ போனா தனியா தான் இருக்கணும், உங்கள்கிட்ட எந்த பணமுமே இல்ல அப்படின்னு சொல்ல, சேஸ் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா இறந்திருப்பாங்கல்ல, அதுல பணம் வந்துருக்கும், அந்த பணம் எங்க கையில இருக்கும்லன்னு கேட்கறப்போ, இல்ல நீ தான் உங்க அம்மாவை கொன்னுட்டேன்னு நினைச்ச, அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்ணிட்டாங்க, சோ அந்த பணம் உனக்கு வரப்போறது இல்ல, நீ வெளியே போனீங்கன்னா உனக்கு யாருமே இல்லாம உன் தனியாலதான் இருக்கணும், அதிகபட்சம் உன்னால அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் தான் இருக்க முடியும், அதை தாண்டி உன்னால அங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வார்டன் சொல்லிட்டு, இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கறதே அவனே சொல்றான். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா, நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், நீயும் நானும் எனிமி கிடையாது, என்னை பத்தி நீ யார்ட்டையுமே எதுவும் சொல்லக்கூடாது, இந்த பிரிசன்ல நடந்தது யார்ட்டையுமே நீ சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா நான் ஒரு பவர்ஃபுல் மேன், என் கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசி உனக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன், நீ வெளியே சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சேஸோ, நான் இப்ப என்ன பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கிளியர் மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வார்டன், உன்னோட ஃபைனல் இன்டர்வியூ அந்த ஜூரிஸ் முன்னாடி நடக்கும், இதுக்கு முன்னாடி 4 பேர் உன்னை உட்கார வச்சு பேசினாங்கல்ல, அவங்க முன்னாடி திரும்ப நீ உட்காந்து பேசுவ, அவங்க பேசுறப்ப நீ தேவையில்லாம என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது, நான் உன்னை மிரட்டினது, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணது, இந்த மாதிரி விஷயத்தையும் நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அதை மட்டும் பண்ணிட்டீன்னா நான் உனக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வார்டன் சொல்றான். அதுக்கு சேஸோ, சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாம் எதுக்காக நீ கொல்ல பாக்குற, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வார்டனும், இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாட நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க 4 பேர் அங்க உட்காந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு மக்கள் பே பண்ற டாக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம செலவு பண்ணணுமா, அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க எல்லாத்தையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே சொல்லு, பெத்த பசங்க 2 பேத்தையுமே கேசி கொண்டுட்டா அவளுக்கு நம்ம எதுக்காக செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், நம்ம பிளர் இருக்கார்ல, அவன் 25 பாட்டிகளுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுட்டா அவளுக்கு எதுக்கு நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், ஈவன் உன்னோட ஹஸ்பண்டே எடுத்துப்பாரு, அவனோட மாமியாரையே அவன் சுட்டு கொண்டுட்டான், அவனுக்கு நம்ம எதுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், இல்ல உங்ககிட்டயே கேட்கிறேன், உன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணல அந்த சுட்ட முடிக்கார, நீ சொல்லு அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம வார்டன் கேட்க, சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றான். அது என்னன்னு வார்டன் கேட்க, கூப்பரை இதுல இருந்து ரிலீஸ் பண்ணு, அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த வார்டன், என்ன விளையாடுறியா, இதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, இல்ல நான் சொல்றதை கேளு, அவன் எங்க அம்மாவை கொண்டுட்டான், அதனாலதான் நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயும் வந்து மாட்டினேன், இப்ப நான் வெளியே போனாலும் எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு கையில 1 ரூபா கிடையாது, இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், அவனை பார்த்து நான் நாகப்புணுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும், இதுதான் என்னோட ஆசை, இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, வார்டனோ, அவங்கள வெளியே விட முடியாது, வேணா நீ உள்ள போய் அவங்க கிட்ட ஒருக்கா பேசலாம், அது வேணா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அங்க பேசிட்டு வந்துரு, இல்ல உனக்கு இன்னும் கோபமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உனக்கு கன்னு வேணுமா, கன்னு கொடுக்குறேன், அங்க இருக்கவங்கள நீ வேணா சுட்டு கொன்று, நான் உனக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்குறேன், இதுக்கு உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, ஆனா நீ என்னை பத்தி அந்த இடத்துல எதுவும் பேசாம இருந்தா மட்டும் போதும் சொல்றான். அதுக்கு இவ்வளவு சரி ஓகே, நான் உனக்கு கொல்ல
சொல்லலாம் விரும்பல, ஆனா அவன்கிட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா சேஸ் இப்ப அங்க ஜூரிஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கார்டர் ஆன் பண்ண வச்சுட்டு, சேஸ் நீ கண்ணை முழிச்சு பாக்குறப்போ அங்க யார ஃபர்ஸ்ட் மீட் பண்ண, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சேஸோ நான் ஃபர்ஸ்ட் கேசிய மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அங்க இருந்த மொட்டத்தலை என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா, கரெக்ட், உனக்கு இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் அங்க கிடைச்சிச்சு, நீ எல்லாத்துலயுமே கரெக்டான சாய்ஸஸா சூஸ் பண்ணிட்டு இருந்த, நீ தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ அங்கேயும் கூட இறந்து போயிருக்கலாம், எப்படியும் நீ எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா வெளியே வந்துட்ட, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை சொல்றான். அதுக்கு கேசியோ, அங்க இருந்ததெல்லாம் எனக்கு எவ்வளவு வலிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க இங்க இருந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க இந்த நல்ல டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. சேஸ், இது உனக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் சான்ஸ், அந்த தீவுக்குள்ள நடந்த விஷயத்தை எல்லாம் நீ சொன்னீங்கன்னா எங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியும். அதுக்கு சேஸோ, நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன கேட்கிறான்னா, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சிமுலேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி தப்பு பண்ண கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த சிமுலேஷன்ல நம்ம போட்டு வைக்கிறோம்ல, இது கரெக்டா தப்பா, அங்க இது இருந்தப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண, உனக்கு இது என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சேஸோ, அந்த தீவுல நாங்க எல்லாரும் கண்ணு முழிச்சு எதிர்க்கிறப்ப எங்களுக்கு பழசு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சில ஞாபகம் வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, சாரி கேட்டுட்டு இந்த ஐலாண்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே பழச மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா அங்க புதுசா மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் உள்ள வந்து அவங்க கோட ஹேக் பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பழைய ஞாபகத்தை வரவிட்டாங்க. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க. இதுக்கு காரணம் நாங்க இல்ல, இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, இத பண்ணுனது யாருன்னு தெரிஞ்சா அவங்களை நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றான். ஒரு தடவை மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் காட்டுல நடந்துட்டு இருக்கும் போது என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பெரிய பாஸ் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பாஸ்ங்கிறது இங்க நம்ம ஜெயில இருக்க யாரோ ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அவங்கதான் மொரட்டு பீஸும் முட்டா பீஸ் கேரக்டருக்கு இவ்வளவு பெரிய ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல நம்ம வார்டனுக்கு ஒரு போன் வருது. நம்ம வார்டன் என்ன சொல்றான்னா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அங்க முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நீங்க இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வார்டனும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட அந்த நர்ஸும் வராங்க. அந்த நர்ஸ் தான் கையில இருக்க ஐபேடை வச்சு சேஸை பேரலைஸ் பண்ணிடுறா. நமக்கு உள்ள இருந்த டீல் இதோட முடிஞ்சிருச்சு, நீ அங்க வந்து தேவையில்லாத விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் என்ன சொல்றானா, இவளுக்கு அந்த ஊசியை போடுன்னு சொல்லி சொல்ல, இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு என்ன பண்றானா, அங்க ஒரு விச ஊசியை எடுத்து நம்ம சேஸ் மேல போட வரா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம நல்ல டாக்டர் வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூம் ஃபுல்லா வீடியோ சர்வேலன்ஸ்ல இருக்கு, நீங்க வந்து இங்க பண்ணுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு, அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி போட்டு வார்டன் அரெஸ்ட் பண்றாங்க. வார்டன் அதுக்கு என்ன சொல்றான்னா, இது என்னோட ஜெயிலு, இங்க யாரு என்னை அரெஸ்ட் பண்ண முடியும், நான் இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லி சொல்ல, அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வார்டன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டிருந்த நர்ஸோட கையில இருந்த ஊசியை புடுங்கி வச்சுட்டு அவளையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்போ வார்டன் என்ன சொல்லிட்டு போறான்னா, இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ், இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தண்டனை கிடைச்சே ஆகணும், எல்லாத்தையும் நம்ம மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திரும்ப கோர்ட் ரூமுக்கு போனோம்னா, சேஸ் உட்கார்ந்த இடத்துல நம்ம வார்டன் உட்கார்ந்துட்டு இடத்துல நம்ம சேஸ் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரிமினல் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்னா நீ இப்ப கிரிமினல் தான், உனக்கும் அதே ரூல்ஸ் தான், நீ இப்ப என்ன பண்ண போற, நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது, நான் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு ரூல்ஸ் புக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், அதை மீறி அவங்க எல்லாத்தையும் நீ கொலை பண்ணிருக்க, உன் மேல கொலை குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கிற அவங்க சொல்ல, அதே இடத்துல இந்த சீனை கட் பண்றாங்க. சேஸ் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ அவளை பாக்குறதுக்காக நம்ம நல்ல டாக்டர் வராங்க. அவங்க சேஸ் கிட்ட, சேஸ் நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போற, சில ரியாலிட்டியா என்ன நடந்திருக்குதோ அதை நீ புரிஞ்சுக்கணும், இப்ப நடந்தது ரியாலிட்டி தான், இதுக்கு அப்புறம் நடக்க போறது ரியாலிட்டி தான், அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சேஸோட காதுக்கு பின்னாடி ஒரு ஊசியை குத்த போறாங்க. சேஸ் அதை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போட்டுறாங்க. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் நல்ல டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, சேஸை கூட்டு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த கண்ணாடியில சேஸ் தன்னோட ஃபேஸ பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. அப்படியே நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க பார்க்கணும். அந்த கண்ணாடியில சேஸ் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்கா. ஆக்சுவலா இப்ப சேஸ் எப்ப இருக்கான்னு பாருங்க, இப்ப இருக்கிறக்கும் அதுலயும் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் கிட்ட, இது என்ன ஊசி எனக்கு போட்டீங்க, ஏன் என் மூஞ்சி இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சிமுலேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 25 வருஷமா ஜெயில இருந்த, 25 வருஷமா அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து ஷாக் ஆகிறா. இப்ப நான் உங்க கண்ணுக்கு இந்த வயசான தோற்றம் தான் தெரியறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டரோ ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டரோ, நீ எந்த வயசுல உன்னோட கிரைமை
பண்ணையோ அந்த வயசு கேட்ட அவதார்ல நீ இப்ப மாறி இருக்க. உன் மூளை நீ அந்த ஏஜ்ல இருக்கே நம்பணுங்கிறதுக்காக நாங்க உனக்காக ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். அந்த சொல்யூஷன்னாலதான் உன் கண்ணுக்கு நீ இவ்வளவு நாளா ரொம்ப சின்ன பிள்ளையாட்ட தெரிஞ்ச. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு வயசு ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக உனக்கு எல்லா மெமரிஸும் வந்துரும். அப்போ உனக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே இதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஐ எம் சாரி கேப்ரியலா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. என் ஹஸ்பண்ட் கூப்பருக்கும் இதே ஏஜ் தானே சொல்லி விசாரிக்க, அதுக்கு அந்த டாக்டர் ஆமான்னு சொல்றாங்க. அப்போ சேஸ் என்ன கேட்கிறான்னா, நான் அந்த லேப்ல என் ஹஸ்பண்ட பார்த்தேன், அவர் அங்க படுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு வயசு அந்த அளவுக்கு ஆன மாதிரியே தெரியல. கூப்பர் சின்ன பையனாட்ட தான் தெரிஞ்சான், அது எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரே லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, அதனால அங்க இருக்க எல்லாருமே சின்ன வயசுல இருக்க மாதிரி தான் உனக்கு தெரிவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு சேஸ் ரொம்ப காண்டாயிடுறான். அப்படியே நான் என் ஹஸ்பண்ட பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா அதுக்கு அந்த டாக்டர், இது உன்னால முடியாது, இப்ப இங்கிருந்து உன்னால ஒரே ஒரு பக்கம் தான் போக முடியும், அது வெளியே மட்டும் தான். இனிமேல் உன்னால இந்த ஜெயிலுக்குள்ள வர முடியாது, உன் ஹஸ்பண்டையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கு சேஸ் அப்படியே கண்ணு தண்ணியோட நிக்கிறான். அதை பார்த்து அந்த டாக்டருக்கும் அழுகாச்சு வர மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் சேஸை கூப்பிட்டு வெளியே போலான்னு சொல்லி போட்டு அந்த டாக்டரும் சேஸும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்ப பாருங்க, நம்ம சேஸோட ஒரிஜினல் ஃபேஸை காமிக்கிறாங்க. இதுக்கு சேஸ் கம்முன்னு சிவனேன்னு அந்த ஐலாண்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாம அங்கிருந்து தப்பிச்சு போறோம்னு சொல்லி வெளியே வந்து இங்க ரியாலிட்டியில இப்படி மாட்டிக்கிட்டா. சேஸ் என்ன கேட்கறான்னா, நான் ஜெயில இருந்த 25 வருஷத்துல இங்க வெளியே ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டரும், இன்னும் 2 நிமிஷத்துல நீ வெளியே போயிருவ, நீயே பாரு என்ன மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழியா அனுப்பி வைக்கிறாங்க. சேஸும் அப்படியே மெதுவா நடந்து ரோட்டுக்கு வந்துடுறா. அப்போ நமக்கு 25 வருஷத்துல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் நல்லா ஹைட்டா பறக்கிற கார் எல்லாம் வச்சு டெக்னாலஜில செம்ம டெவலப் ஆன மாதிரி ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம சேஸ் வாழ்ந்த இடம், டெக்சாஸ். அப்படியே கட் பண்ணி திரும்ப நம்ம ஐலாண்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம நீலமுடிக்காரனை நம்ம பிளர் கொண்டிருப்பான்ல, இந்த தீவோட ரூல்ஸ் என்ன, இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் யாராவது தான் கொண்டுட்டாங்கன்னா அவங்களும் அங்க சாகணுங்கிறது தான் ரூல்ஸ். அதனால நீலமுடிக்காரனை பிளர் கொண்டனால அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் இங்க வந்து பிளர்ரை கொண்டுட்டு தான் சேஸையும் கூப்பரையும் பிடிக்கிறதுக்காக அவங்க அந்த பில்டிங்க்கு வந்திருப்பாங்க. இதை ஒன்ன மட்டும் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க. அப்படியே இதை கட் பண்ணி இப்ப கரண்டா இந்த ஐலாண்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரோ ஒரு ஆளு கரையொதுங்கி கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுதா? இவன் தான் நம்மளோட வார்டன். வார்டனையே தூக்கி இந்த ஐலாண்ட்ல போட்டாங்க. வார்டன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பாக்குறப்போ பக்கத்துல கேசியும் கூப்பரும் குச்சியை வச்சு அவனை அடிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வார்டன், நான் யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறான். அப்போ கேசியும் கூப்பரும் சிரிக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் இதோட முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியை கொண்டு வரேன். ஓகே கைஸ், பாய்.